ஏய் நித்யா, உன்னால பேச முடியுதா? சூப்பர். உங்களுக்கும் அக்காவுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. ஏய், எவ்வளவு ஜாலியான விஷயம். நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? கங்க்ராட்ஸ். Thank you. எங்க அக்கா இல்ல? இங்கதான் இருக்கா. ஒரு நிமிஷம். ஒதி பேசு. ஹாய் அக்கா. ஹாய் நித்யா. அக்கா சாரி. எதுக்கு இப்ப சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நல்லா இருக்கல? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. கதிர்குட்டி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன்க்கா. ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சும்மா இருக்க மாட்டியா? சாரி அக்கா. நீங்களும் பாபுவும் சேர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு சந்தோஷமா நல்லா இருக்கணும். என்னோட பெஸ்ட் விஷஸ். Thank you. Thank you நித்யா. அப்புறம் உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கட்டுமா? என்ன? 1 second. Hey. Hi. Come here. Come. She's Madhi and her husband Babu. Hi, sir. Hi. Hi. ஹாய். Hi. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இவர்தான் யூமாங். ஹேங் இல்ல, யூமாங். யூம் வாங்க. நான் ஸ்பீச் தெரப்பில சேரும்போது இவர்தான் என்ன பாத்துக்கிட்டாரு. ஓ. இப்ப நான் பேசுறதுக்கு காரணமே இவர்தான். ஓ. என் மேல ரொம்ப கேர் எடுத்து பார்த்து எல்லாம் பண்ணி இன்னைக்கு என்ன பேச வச்சுட்டாரு. பாத்தியா? எனக்கு வாய்ஸ் கொடுத்தவருக்கு நான் என்னையே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நித்யா, கூல் நித்யா. ஏய். ஆமாக்கா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். கங்க்ராட்ஸ். நித்யா கழுத்துல தாலி கட்ட போறே. ஏய். இது கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ மட்டும் பக்கத்துல இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே உன்னை அடிச்சிருவேன் தெரியுமா? அக்கா பரவாயில்ல, இப்பவே வேணாலும் என்ன அடிச்சுக்கோங்க. அடிச்சுக்கோங்க. ஹே சயாங். ரொம்ப சந்தோஷம் நித்யா. என் வாழ்க்கையில இதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே இல்ல. எனக்கும் யூவாங் தவிர வாழ்க்கையில வேற சந்தோஷமே இல்லக்கா. நாங்க கூடிய சீக்கிரமே ஊருக்கு வர போறோம். ஷூர். ப்ளீஸ் நித்தி, நீ சீக்கிரம் வா. உன்னை பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசையா இருக்கு. ஒரு தடவை நீ இங்க வந்துட்டு போனா நல்லா இருக்கும். கண்டிப்பா வரணும். என்ன? நிச்சயம் வருவோம்க்கா. Saya pun Nitya cepat mari India lah. என்னக்கா புரியலையா? அவங்களோட தாய்மொழியில சீக்கிரமாவே நாங்க 2 பேரும் ஊருக்கு வர போறோம்னு சொல்றாரு. ஓ. ஓகேக்கா, பாய். Jumpa lagi. Bye. பாத்து ஐயா ஐயா சொன்ன கேளுங்கய்யா. வேணாங்கய்யா, வச்சுட்டு போயிடுங்க. நாங்க எப்படியாவது கட்டிடுறோம்யா. ஐயா வேணாம். ஐயா சொன்ன கேளுங்கய்யா. தயவு செஞ்சு வச்சுட்டு போயிடுங்கய்யா. ஐயா ஐயா மேல ஏறு ஏறு. ஐயா வச்சுட்டு போயிடுங்கய்யா. உங்களை கெஞ்சி கேக்குறேன்யா. இத்தனை தவணை கட்டிட்டேன்ல, இப்போ அதை தூக்கிட்டு போனா எப்படிங்கய்யா? நான் கட்டின காசெல்லாம் வீணா போயிடுயா. அதுக்கு என்னமா பண்றது? நாங்க வேலைக்காரங்க. அவங்க சொன்னபடி நீங்க பணத்தை கட்டல, அதனால எடுத்துட்டு வர சொன்னாங்க, நாங்க எடுத்துட்டு போறோம். ஐயா ஐயா சொன்ன கேளுங்கய்யா. அவங்க கால்ல வேணா விழறையா. என்னாச்சு? என்ன பிரச்சனை? இல்லக்கா, தவணை முறையில ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். 2 மாசம் தவணை கட்ட முடியல. அதுக்காக திருப்பி எடுத்துட்டு போறாங்கக்கா.
ஏங்க அவங்கள எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அடுத்த மாசம் அவங்க கண்டிப்பா கட்டிடுவாங்க. கொஞ்சம் விட்டு பிடிங்களே. மா நீ யாருமா? நானும் அவங்கள மாதிரி வீட்டு வேலை செய்யறவதான். இவங்க என் கூட பிறந்த பொறுப்பு மாதிரி. அது சரி, அண்ணாடங்காட்சிக்கு அண்ணாடங்காட்சி சப்போர்ட்டா? அண்ணாடங்காட்சிங்கன்றது ஒண்ணும் தப்பில்லப்பா. அன்னன்னைக்கு சமைச்சு சாப்பிடுறோம், அவ்வளவுதானே. நீங்கள என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சமைச்சு வச்சு சாப்பிடுறீங்க? இருந்தாலும் உங்களுக்கு இந்த நக்கல்லாம் ஆகாதுமா. இங்க பாருங்க, நாங்கெல்லாம் ஏழைங்க தான்ப்பா. ஏன் எங்க வயித்துல அடிக்கிறீங்க? ஏழைங்கன்னா ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினுக்குலாம் ஆசைப்படக்கூடாதுமா. அழாத அலமேல, ஏன் அழற? ஏம்பா, நீங்க ஒன்னும் முதலாளி இல்லையே. உங்க வீட்லயும் இந்த மாதிரி அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஆசையப்படக்கூடாதா? இத பாருப்பா, நம்மள மாதிரி ஏழை பழைங்க வட்டி பணத்துல தான் உங்க முதலாளி சந்தோஷமா வாழறாரு. ஒரு மாசம் விட்டு பிடிக்கிறதுல ஒன்னும் குடிமொழிக்கு போயிடாதுல்ல. இந்த பாருமா, இந்த நியாயம் தர்மம்லாம் எனக்கு தெரியாது. பணம் கட்டல, எங்களை தூக்கிட்டு வர சொன்னாங்க, நாங்க தூக்கிட்டு போறோம். நீ கட்டுறியா சொல்லு, நாங்க வச்சுட்டு போறோம். என்ன சைலண்ட் ஆயிட்ட? கொடுக்க முடியாதுல்ல? எங்க ஒரு மாச தவணையை கட்டு பார்க்கலாம். பெருசா பேச வந்துட்ட. ஒரு மாச தவணை எவ்வளவுப்பா? 1200 ரூபா கொடுத்துருவியா? அக்கா அக்கா, என்னக்கா இது? பரவாயில்ல அலமேலு, நான் அத்தைக்கு மாத்திரை வாங்க கொண்டு வந்தேன். நடராஜ வாங்கிட்டு வர சொல்றேன். இந்தாங்க 1200 ரூபாய் இருக்கு. இந்த பாருங்க, இந்த ஒரு தவணை நீங்களும் நம்மள மாதிரி ஏழைங்கிறதுனால பொறுத்துக்கிறேன். முதலாளிகிட்டையும் சொல்றேன், இன்னும் ஒரு தவணை இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் கட்ட முடியுமோ கட்டிடுங்க. அதெல்லாம் கட்டிடுவாங்கப்பா. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து உள்ள வச்சுட்டு போங்க. சரிம்மா, தூக்குப்பா. அக்கா வாங்கக்கா. முதலா இந்த வீட்டுக்கு வர்றீங்க, வரும்போது இப்படி அக்கா. பரவாயில்ல விடு. ரொம்ப நன்றிக்கா. பாடுபட்டு இத்தனை மாசமா கட்டிட்டு வர 10 மாசம் கட்டியாச்சு. இன்னும் 2 மாசம் தான்க்கா. இப்ப வந்து தூக்கிட்டு போனா கட்டினதெல்லாம் வீணா போயிடும்க்கா. இது பாரு அலமேலு, இந்த பக்கமா வந்துட்டு இருந்தேன். திடீர்னு உன் ஞாபகம் வந்தது, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். இது பாரு அலமேலு, நானும் இதெல்லாம் பாத்துட்டு தானே வரேன். வசதியான வீட்டு மருமகளுக்கு இதெல்லாம் தேவைப்படுமேன்னு நானும் வீட்டுல வாங்கி போட்டேன். ஆனா அதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நானும் எனக்காக வாங்கலக்கா. இதோ என் பொண்ணு இருக்கா. நாளைக்கு அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். போற இடத்துல நம்மள மாதிரி அவளும் கஷ்டப்படக்கூடாதுக்கா. சரி, வேலைக்கு தானே போயிட்டு இருந்த. 1200 ரூபாய் தானே, அதை கட்டி இருக்கலாமே. என்னாச்சு அலமேலு? எங்கக்கா, நான் வேலைக்கு போய் 4-5 மாசம் ஆச்சு. உடம்புக்கு முடியாம போயிடுச்சுக்கா. மூட்டு வலியால என்னால நிக்க கூட முடியல. வைத்தியத்துக்கு போனா ஏகப்பட்ட செலவாகும். என்னால என்ன பண்ண முடியும்? சரி, கொஞ்ச நாளைக்கு நான் வேலை பார்த்த வீட்டுல இவ வேலை பார்க்கட்டும்னு சொல்லி அனுப்பி வச்சேன். ஆனா இப்ப அவளும் வேலைக்கு போறதில்ல. எங்கக்கா, வயசு பொண்ணு வீட்டு வேலைக்கு போனா அவளை எங்க வேலை செய்ய விடுறாங்க? வயசு வித்தியாசம் எல்லாம் பாக்குறது இல்லக்கா. 20 வயசு பையனா இருந்தாலும் சரி, 60 வயசு கிழவனா இருந்தாலும் சரி, பொம்பளை புள்ளைய பாத்துட்டா எல்லாத்தையும் மறந்துடுறானுங்கக்கா. அழுதுகிட்டே ஓடி வந்தா, இனிமே நான் வேலைக்கு போக மாட்டேமான்னு சொன்னா. அதையும் மீறி நான் எப்படி காமிச்சு வைக்கிறது? எந்த வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புன? ஏன்க்கா கேக்குறீங்க? கேக்குறேன்ல, சொல்லு. 4ஆம் நம்பர் வீடுக்கா. ரிட்டையர்ட் ஆயிருக்காரு இல்ல. சித்ரா, நீ என் கூட வா. அக்கா அக்கா அக்கா, நில்லுக்கா நில்லுக்கா.
நீ பேசாத. சித்ரா, நீ வா சொல்றல. என்னக்கா இது? பேசாம நீ என் கூட வரப்போறியா இல்லையா? விட்டுடுக்கா. எதுக்குக்கா? அவங்க எல்லாம் வசதியானவங்க. அவங்க கூட நாம போய் சண்டை போட முடியுமாக்கா? அப்புறம் நாம ஏதாவது திருடிட்டோம் கொண்டு வந்துட்டோம்னு பழைய நம்ம மேல போட்டுருவாங்கக்கா. நீ பேசாம வரியா? உனக்கு பயமா இருந்தா நீ வீட்லயே இரு. இந்த பொண்ணையும் நீ பயமுறுத்தாத. நம்ம காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சாலும் மேலும் இதுங்கெல்லாம் வாழ வேண்டிய புள்ளைங்க. இந்த மாதிரி பயமுறுத்தியே இதுங்க வாழ்க்கையே நாசமாக்குறீங்க. என் பொண்ணுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கேன், வாஷிங் மெஷின் வாங்கி வச்சிருக்கேன், எதோ வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னியே. அதெல்லாம் ஒண்ணு இதுங்களுக்கு தேவையில்லை. நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறதெல்லாம் அதுங்க மனசுக்குள்ள தைரியத்தை மட்டும்தான். நாளைக்கு இந்த மாதிரி கேவலமானவங்க முன்னாடியும் வாழ முடியுங்கிற நம்பிக்கையை கொடுக்கறது தான் நம்ம வேலை. அதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிற ஒரே சொத்து. உன் பொண்ணு நல்லா இருக்கணும்னா வாயை மூடிட்டு பேசாம வா. இது பாரு, நான் உன் பொண்ணை கூட்டிட்டு போறேன். நீ வீட்டை பூட்டிட்டு வா. வா வா சித்ரா. ஐயோ பாட்டி, என்ன பாட்டி, நான் போய் சாப்பாடு கொண்டு வரதுக்குள்ள நீங்க கை கழுவி விட்டீங்க. போதும்மா, வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் பாட்டி. ஏமா, உன் புருஷன் சாப்பிட வரல? வரேன்னு இருந்தேன் பாட்டி, இன்னும் வரல. சரி, வந்தது அவனுக்கு சாப்பாடு போட்டு சரிங்க நான் பாட்டி. மாத்திரை போட்டுட்டு வரேன். பாத்து பாத்து பாட்டி. என்னங்க நீங்க மட்டும் வரீங்க, நடராஜ் காணோம்? 2 பேரும் வந்திருந்தா ஒண்ணா சாப்பிட்டுருக்கலாம்ல. சரி போங்க, கை கால் கழுவிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்னங்க வேலை ஏதாவது கஷ்டமா? வேலையெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்போ வேற என்னங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. இல்லைங்க, உங்களை பார்த்தா நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலை ஏதாவது கஷ்டமா கொடுத்துட்டாங்களா? சரி வாங்க, முதல்ல சாப்பிடுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கடைக்கு போங்க. என்னங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏன் நீ ஏதாவது சொல்லலாம்னு பாக்குறியா? என்னங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? ஆமா, பேசுறதெல்லாம் நீங்க பேசிடுவீங்க, கடைசியில நான் பேசுறேன்னு பழிய ஏன் மேல போட்டுருவீங்க. என்னங்க ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. இல்ல, ஏதோ நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? என்னன்னு போய் உங்க அண்ணன் கிட்டயும் உங்க அக்கா புருஷன் கிட்டயும் கேளு. என்னங்க சொல்றீங்க? அவரே இப்ப அங்க வந்தாரு. மாமா ஏதாவது உங்களை சொன்னாரா? பாபு மட்டும் இல்ல, உங்க அண்ணனும் சேர்ந்துகிட்டு தான். என்னாச்சு? நடராஜ் என்ன சொன்னா உங்கள? அவங்க 2 பேருமா சேர்ந்துகிட்டு என்ன கிண்டல் பண்றாங்க. நான் என்ன அவ்வளவு இலக்காரமா போயிட்டேனா? உங்க அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே அவர் கடைக்கே போனேன். என்னங்க இது அநியாயமா இருக்கு? அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? நடராஜ் வர ரொம்ப திமிர் எடுத்து ஆடுறானா? உதவி பண்ண போனா உங்களே கேலி பண்றானா? என்ன சொன்னா சொல்லுங்க, நான் கேக்குறேன் அவனை. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், விடு. அதை எப்படிங்க விட முடியும்? நீங்க என்ன சம்பளத்துக்கா போயிருக்கீங்க? உங்களை அவமானப்படுத்திருக்கான். ஏதோ வேலை இல்லங்கிறதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனீங்க. அது அவனுக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? இதை சும்மா விடக்கூடாதுங்க. நம்ம இங்க வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோங்கிறதுக்காக அவனுக்கு என்ன இலக்காரமா போயிடுச்சு நம்மள பார்த்தா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லைங்க. அப்படின்னா நம்ம இப்போ வீட்டை விட்டு வெளியில போயிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்காத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க, நீங்க ஒரு வாய் சாப்பிட்டு போலாம்ல. ஏங்க உங்களதான்
நட்ராஜ் ஏன் அப்படி எல்லாம் பண்றானோ? பாட்டி பாருங்க பாட்டி, அவர் சொல்லி சொல்லி சாப்பிடாம போறாரு. நட்ராஜ் ஒருவரை ஏன் அப்படி எல்லாம் பண்றான்னு தெரியல. எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ ஏமா இப்படி நடந்துக்கிற? என்ன பொண்ணம்மா நீ? உன் புருஷன் வந்து சொன்னாரு, சரி. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு உங்க அண்ணன்கிட்ட கேட்டியா? ஏமா அவர் ஏதோ கோவத்துல புரியாம சண்டை போட்டுட்டு வந்திருக்காரு. அத என்னன்னு விசாரிக்காம நீ பாட்டுக்கு திட்டிட்டு இருக்க. புருஷனுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதாம்மா, இல்லைன்னு சொல்ல. அதுக்காக என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம குருட்டுத்தனமா சப்போர்ட் பண்றது ரொம்ப தப்பம்மா. நல்லா யோசிச்சு பாரு. வேலைக்குன்னு வந்த மச்சனன உன் அண்ணன் சட்டுன்னு எடுத்தறிஞ்சு பேசிடுவானா? இவர் அங்க என்ன பண்ணாரு, இல்ல அவன் சொன்னத இவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இத பாரு, 2 ஆம்பளைங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா நாம முதல்ல விலகி நிக்கணும். நீ நடுவுல பூந்து நீயும் அவனை உசுப்பேத்துற மாதிரி பேசுறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கோவப்பட்டு வந்திருக்காரா? முதல்ல அவரை சமாதானப்படுத்தி சாப்பாடு போடு. அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு கேளு. கேட்டுட்டு மனசுக்குள்ள வச்சுக்க. உங்க அண்ணன் வந்த உடனே அவங்கிட்டயும் கேளு, என்ன நடந்துச்சுன்னு விசாரி. அவன் ஒண்ணு சொல்லுவான் இல்லையா? எது சரியோ அத பார்த்து புருஷனை சமாதானப்படுத்தணுமா இல்ல அண்ணனை சமாதானப்படுத்தணுமான்னு பாரு. ஒருவேளை உங்க அண்ணன் தப்பு பண்ணிருந்தான்னா அவனை கண்டிப்போம். இல்ல பாட்டி, அது வந்து பேசாதம்மா. சுந்தரி பொண்ணு அறிவா இருப்ப, பொறுப்பா இருப்பேன்னு நான் பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் இப்படி இருக்க? உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவா. ஏம்மா, இதுக்கு தான் மாமியார் வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்தியா? ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க? சுந்தரி மக சண்டைக்காரி, புருஷனை தூண்டி விட்டுட்டு சண்டை போடுறான்னு பேச மாட்டாங்க? போ, புருஷனை சமாதானப்படுத்தி சாப்பாடு போடு. அவனுக்கு புத்திமதி சொல்லி வேலைக்கு போங்க, எதுவா இருந்தாலும் ராத்திரி பேசிக்கலாம்னு சொல்லு. நீ சொல்ற விதத்துல சொன்னா உன் புருஷன் கண்டிப்பா கேட்பான். போமா, போ. சரி பாட்டி, போ. நான் போய் சொல்றேன். வா, வந்து நில்லு. சித்ரா, நீ மட்டும் உள்ள போ. அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். அலமேலு, நீ இந்த பக்கம் வா.